அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, துரோணாச்சாரியாருடைய பிள்ளை அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன். அவன் இந்த படையில நின்று சண்டை செய்திருந்தால் இந்த பாண்டவர் கிடையாது, இனி எத்தனை பாண்டவர் வந்தாலும் எளிதா கொண்டிருப்பான் அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமனை நான் ஏமாற்றி தவம் இருக்க போக சொல்லி இவனை வெறுத்தேனே, அதனால அஸ்வத்தாமன் இருந்திருந்தா இந்த படையை எளிதா வெற்றி பெற்று இருக்கலாமே என்று அவன் ஆசை கொண்டிருக்கிறது. 2. மூன்றாவது ஆசை, கர்ணன் கையில் இருக்கக்கூடிய நாகக்கணை அஸ்வக்கணை இருக்கிறது. அந்த அஸ்வசேனா என்ற நாகக்கணையை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை கர்ணன் பிரயோகித்திருந்தால் எளிதா அர்ஜுனன் செத்துருப்பான். ஒரு முறைதானே விட்டாரு, அண்ணன் மறுமுறை விடாத விட்டுட்டாரு. அந்த நாகக்கணை இருந்திருந்தா பாண்டவர்கள் எளிதா செத்துருப்பாங்களே அப்படின்னு மூன்றாவது ஆசை. 4வது ஆசை, அரவானை கடவெளிக்கு நாம் அமர்த்திருந்தால் எளிதா இந்த பாண்டவர்களை வெற்றி பெற்றிருக்கலாம். இந்த பகவான் தானே அமாவாசையை பிறட்டலாக செய்து அரவானை கடவெளிக்கு முன்னாலே அமர்த்தி விட்டான் அப்படின்னு 4வது ஆசை. 5வது ஆசை, தாத்தா பீஷ்மாச்சாரியாருக்கு இச்சா மரணம் என்ற ஒரு மரம் இருக்கிறது. அவர் மாளாத இருந்திருந்தா, அம்பு படுக்கையில படுக்காத இருந்திருந்தா இந்த பாண்டவர்களை தாத்தா நமக்காக கொன்று இருப்பாரு அப்படின்னு 5வது ஆசை அவன் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆசைகளையும் என்னால கொள்ள முடியும். இப்ப கையை விரித்து விட்டான், அவன் உயிர் பரிபூர்ணமா போய்விட்டது. தாமதம் வேண்டாம், முடித்துக் கொள்ள. அப்படியாகட்டும். இதோ பாரா சபை